ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரெவ் டு ஹிட். நம்ம சேனல்ல இன்னைக்கு Yamaha MT-15 பத்தி பார்க்க போறோம். த மாஸ்டர் ஆஃப் டார்க். இட்ஸ் அன் அல்டிமேட் 155cc ஸ்ட்ரீட் பைக். அண்ட் இந்த பைக்கை பத்தி சொல்லணும்னா இட்ஸ் அன் எப்படி சொல்றதுன்னா, ஒரு பசங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும், மைலேஜும் கொடுக்குற மாதிரியான ஒரு பைக்கு. அண்ட் வாட் அபவுட் த இன்ஜின்ஸ்? ஸோ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஃபீச்சராக இருக்கிறது இட்ஸ் 155cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கோல்டு இன்ஜின் வந்துருக்கு. ஓகே. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூசர் சம்மர் அரௌண்ட் 18.4 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ். ஆமாம், 18.4 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் 9500 RPM. அண்ட் நமக்கு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் சம்மர் அரௌண்ட் 8.5 RPMல வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது டார்க்கியான ஒரு மோட்டர் சைக்கிள். ஏன்னா இதோட டீத் கியரிங் வந்து இப்போ டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஃப்ரண்ட்ல வந்து 1453, ஆமா 52. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் டாலர் கியரிங் இருக்காது, நமக்கு ரொம்ப ஷார்ட்டரான கியரிங் இருக்கும். சிட்டிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு செம்ம டார்க்கியாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் பி மோர் பெட்டர் ஃபார் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரைடரை வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்லாம் இப்போ எவ்வளோ செக் பண்ணுவாங்க? நான் வந்து 5.6, 5.5 இருந்தாலும் ஓகே. லைட்டாக டிக்கிட்டோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு 5.5க்கு கீழே இருந்தீங்கன்னா. அண்ட் 5.6க்கு மேலே இருந்தீங்கன்னா லைட்டாக அந்த நீ பெண்ட் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5.6 இருக்கிற சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 8-10 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து கால் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாகவும் இருக்காது. அட் த சேம் டைம் அவர் கால் கீழே வச்சாலுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியும். அதனால் ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியும். லைட்டாக ஒரு இது இருக்கும், உங்களுக்கு ரொம்ப இதாகவும் இருக்காது. ஸோ இப்போ என்ன மாதிரி டாலர் ரைடர்ஸ்லாம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடான ஒரு பொசிஷன் நம்ம உட்கார மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கரடிக்குட்டியை வந்து ஒரு சைக்கிளில் உட்கார வச்சு, அதாவது மாதிரி இருக்கும். 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. கண்டிப்பாக. ஸோ என்னைய பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் இந்த டேங்க் பேனல்ஸ் வந்து இந்த டேங்க் பேனல் பேனல் பயங்கரமாக இருக்கும். கரெக்டாக வந்து நீல வந்து ப்ராப்பராக சீட் ஆகாது. இந்த டேங்க் பேனலோட இந்த கர்வ் கட்ஸ் வந்து கரெக்டாக அதில் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஒரு டாலான ரைடர்ஸ் வந்து எம்டி வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். பட் ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஃபீல்ட்லேயே தான் உங்களை வச்சிருக்குமே தவிர இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ரைடாக இருக்குமான்னு கேட்டால் இட்ஸ் அண்ட் காம்ப்ரமைஸ். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் ப்ரோ. ஸோ யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஆ ஸ்டார்டிங் எம்டி வந்தப்போ டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ் ஆச்சு, இப்போ வந்து அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ப்ரிசைஸான ஒரு ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. ரோட்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன பம்ப்ஸே உங்களுக்கு கையில் காட்டி கொடுக்குமே தவிர அதை வந்து ரீபவுண்ட் பண்ணாது. சின்ன சின்ன பம்ப்ஸும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், பட் யூ வில் ஹேவ் த ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்னு வரும்போது நமக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ப்ளஷ்ஷான ரைட் இருக்கும், ஹைவேல நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி டயர்ஸுமே வந்து இன்னும் அவங்க சேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து அவங்க எம்ஆர்எஃப் ரெப்ஸி தான் கொடுத்துட்டு வராங்க. அவங்க ஆக்சுவலி வெர்ஷன் 1ல இருந்தே அதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சைஸஸ் இப்போ கொடுக்குறாங்க? 100/80, அதாவது 100/80. ரியர்ல வந்து 140/70 கொடுக்குறாங்க. ஸோ ரியர் வந்து ரேடியல்ல. ஆமா, ரெண்டுமே ரேடியல். அஸ்வின் சொன்ன மாதிரி இதில் வந்து ஃப்ரண்ட் வந்து 180 அண்ட் ரியரில் வந்து 140 70 80 கொடுக்குறாங்க நினைக்கிறேன். 70. ஸோ ஃப்ரண்ட்ல 100/80. ஸோ வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அஸ்வின்? அண்ட் இதில் வந்து ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே ஸ்டாக்ல வெர்ஷன் 1ல இருந்த மாதிரி வெர்ஷன் 2லயும் சேம் அதே ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு அண்ட் 2 ஐஸ் மாதிரி ஒரு டிஆர் கொடுக்குறாங்க. பெட்டர் வந்து இது ஸ்டாண்டர்ட் மாடல்ன்றனால ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்கு. இதே வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ்லேயே அவங்க வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சொல்லலாம் ஓகே இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றது. அகெயின் கம்மிங் பேக் டு ப்ராக்டிகாலிட்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி போகிற ஒரு பையனாக இருக்கேன், இல்லை காலேஜ் போகிற இந்த மாதிரி பையனாக இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் பைக் நான் எடுக்கிறேன், எனக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும், நல்ல பவரும் வேணும் எனக்கு அப்படின்னா ஒரு ஃபேன்சியான ஒரு டிசைன் ஃபேன்சி பைக்கா ஒரு ஃபேன்சி பைக்கா வேணும்னா எம்டி எடுக்கலாம். ஸோ மைலேஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் எவ்வளவு கொடுக்குது? வந்து நார்மலா ஆஸ் யூசுவல் நம்ம வந்து ஒரு சிட்டி லிமிட்ல டிரைவ் பண்றோம் அப்படின்னா சாலிடா வந்து 50, அரௌண்ட் 48 to 50 கிடைக்கும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ண ரைடர்ஸ் இந்த பைக்கோட ஓனர்ல இருந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பைக் ரைடர்ஸ் யூஸ் பண்ணவங்கல இருந்து எல்லாரோட ஓனர்ஷிப் ரேட் நான் கேட்டது என்னன்னா சாலிடா வந்து 45 to 50 கிடைக்குதுன்றான். ஓகே. நான் பர்சனலாக ரைட் பண்ண வரைக்கும் இந்த பைக் வந்து 48 தருது. 48 தருது. ஒரு மைலேஜ் அதெல்லாம் கூட ஒரு பவர் பேக்டான ஒரு மிஷினை இந்த அளவுக்கு வந்து மைலேஜும் கொடுக்குது அண்ட் வந்து எப்படி சொல்றது அஃபோர்டபுளாகவும் இருக்கு இந்த பைக். இந்த செக்மெண்ட்ல இப்போதான் ஒரு பையன் வந்து காலேஜஸ் போறாங்க இல்லை ஆஃபீஸ் பேசிக்காக வந்து கம்யூட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், டூரிங் யூஸ் பண்ணலாம், வாட் எவர் நம்ம இதுதான் ப்ரிப்பரேஷன் தான். நம்ம
டிசைன் வந்து ஒருத்தவங்களோட ப்ராஸ்பெக்ட் நம்ம எப்படி ப்ரிஃபர் பண்றோன்றது பொறுத்து. அதுதான். அதனால டிசைனை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட சாய்ஸ். ஸோ இது வந்து பெட்டர். MT-15 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷோரூம்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஆமா. இதோட பிரைஸ் பாயிண்ட் என்ன? பிரைஸ் பாயிண்ட் வந்து ஆன் ரோட் பிரைஸ் வந்து 2,05,000 அண்ட் இதுக்கு நம்ம இவங்க இந்த பைக்கோட ஓனர்ஸ் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த ஆக்சசரிஸ்லாம் வரல, கிளாஸ் பிளேட்டு, கிராஷ் கார்டு அண்ட் சீட் கவர்ஸ், டேங்க் கவர்ஸ் அதெல்லாம் சேர்த்து அண்ட் மொபைல் சார்ஜர் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஆக்சசரிஸ் இருக்கு. வாட் அபவுட் த சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா கண்டிப்பா. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃப் சஸ்பென்ஷன். கேவிபிலேருந்து நமக்கு வரதுன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. நம்ம ரோட்ஸுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் தான். நம்ம ரோட்ஸ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு த ப்ரீவியஸ் வெர்ஷன் 1 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் ஆக்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ரீசனபிளாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஆனால் இதை வந்து நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வந்து கொஞ்சம் பாத்தோல் உள்ள ரோட்ஸாக போகிறீங்க, இல்லை லைட்டாக ஆஃப் ரோடு எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம யூஸ்வலா இருக்க பைக்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா பின்னாடி அதாவது டயர் இந்த பைக்கை பார்த்தோம்னா நம்ம ரியர் டயர் எண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே சீட் எண்ட் ஆயிருக்கு. ஆமா. அதனால வந்து சீட் சைஸ் வந்து ஆக்சுவலி சீட் வந்து சிங்கிள் சீட் தான், அது வந்து சைஸும் கம்மியா இருக்கு. ஸோ வந்து ஃப்ரேம்ல வந்து பெருசா ரியர்ல வந்து பவுன் ஆகிற அளவுக்கு அந்த பேக் அண்ட் ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு அந்த சீட் இல்லைன்றனால ஆஸ் யூஷுவல் ஸ்டிஃபா தான் இருக்கும் லைட்டா. நீங்க பேக் சீட்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் பயங்கரமா யோசிச்சு, என்னது லெட் மீ ஷோ யுவர் பில்லியன் கம்ஃபர்ட் ஆன் எம்டி. ஸோ நான் உட்காந்தாலே என்னோட சீட் ஃபுல்லாவே கவர் ஆயிரும் மோஸ்ட்லி. ஸோ பில்லியன் உட்கார வச்சு நீங்க பாத்தீங்கன்னா சுத்தமா உங்களுக்கு ரூம் ஸ்பேஸே இருக்கு. எனக்கு இவங்க ஆக்சுவலி யமகால ஒரு விஷயம் நல்லா விடுறாங்க. இந்த பைக்ல தான் R15 இருக்கிற மாதிரி இந்த சைட்ல வந்து கிராப் ரேஸ் எதுவும் கொடுக்காம விடாம நல்ல வேலை ஒரு கிராப் ரேஸ் கொடுத்துட்டாங்க. புதுசா உட்காடுறவங்க பிடிச்சிக்குவாங்க, இல்ல ஓரளவு உட்காந்து பழகினவங்க அழகா ஆப்ஸ் வச்சு டைப் பண்ணி. பில்லியனுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லாங் டேர்ம்க்கு கிடையாது. பட் ஆனா அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம டாப் ரேக் போடுவோம். டாப் ரேக் வந்து யூசன் ஓகே அப்படின்ற ஒரு இது கொடுக்குமே தவிர டாப் ரேக் மேல ஏறி உட்கார மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ ரியர் நமக்கு வந்து ரியர் பில்லியன் சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்டான சீட், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த அளவுக்குலாம் ஒன்று. ஓகே கமான். ஸோ அஸ்வின் ஓவரால் சம்மரியா என்ன பண்ணலாம் சொல்றீங்களா? எப்படி சொல்றதுன்னா இந்த பைக் வந்து நல்ல ஒரு டிசைன் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா நம்ம யூஸ்வலா இருக்க எம்டிஸ்ல வந்து 7.5 ஆர்பிஎம்ல வந்து விவிஓ கிக்கின் ஆகும். இதுல வந்து 7000 ஆர்பிஎம்லயே வந்து கிக்கின் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்டர், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல டிசைன், நல்ல மைலேஜ், கம்யூட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். நல்ல மைலேஜ் அண்ட் அதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லை, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து உங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேன். கேளுங்க. 2,05,000 கொடுத்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எனக்கு இந்த வண்டி பெர்ஃபார்மன்ஸுக்கும் இது வந்து ஒர்த்தா? டெஃபினட்டா. ஒரு ரோட் கோயிங் ஒரு நார்மல் மிடில் அப்பர் கிளாஸ் பர்சன் இருக்காங்க. ஓகே. ஸோ மிடில் கிளாஸ் ஆர் மிடில் அப்பர் கிளாஸ் ஹூமெவர் இட் மீன்ஸ், ஆமா, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2,05,000 கொடுத்து இந்த வண்டிக்கு வந்து இஸ் இட் ஒர்த் வேல்யூ ஃபார் மணி? ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா இந்த பைக் 2.5 lakhsக்கு சீரியஸா வரும். ஏன்னா இந்த பைக் பேசிக்காவே சேஃப்டியை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து 3 பிஸ்டன் கேலிபர், ஃப்ரண்ட்ல சிங்கிள் பிஸ்டன், ரியர்ல சிங்கிள் பிஸ்டன் கேலிபர், ஃப்ரண்ட்ல வந்து டுவல் பிஸ்டன் கேலிபர். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஏபிஎஸ் இருக்கு. இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இந்த பைக் BS6ல வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. அண்ட் E20 ஃபியூவல் சப்போர்ட்டும் இருக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் மைலேஜ் இருக்கு. பசங்க காலேஜ்ல ஓட்டுறாங்க, காலேஜ் பசங்க படிக்கிற பசங்கன்னா அவங்களுக்கு வந்து டிசைன் இருக்கணும், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, அதாவது இன்ஜின் ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அது இருக்கு. அண்ட் மைலேஜ் ஆஸ் யூஷுவல், சர்வீஸ் காஸ்ட் ஒன்றும் பெருசாக வரக்கூடாது. ஆஸ் யூஷுவல் ஒரு HP ஷைனோட ஒரு 20% எக்ஸ்ட்ரா வரும் மேக்ஸிமம், அந்த பிரேக் பேட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால். ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை, ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ரொம்ப சொல்லணும்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். காலேஜ் பசங்களுக்கு தாராளமாக இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்கலாம். ஒரு 155cc ட்ராக்ஷன் கண்ட்ரோல் முக்கியமா? முக்கால்வாசி தேவைப்படாதுதான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரோட்ல புஷ் பண்ணி ஓட்ட மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புஷ் பண்ணக்கூடிய இடமும் இது கிடையாது கண்டிப்பா. அண்ட் ஒன் மோர் திங், அந்த அளவுக்கு இந்த வண்டியில வந்து பவர் ஜெனரேட் ஆகல. அதுதான் உண்மை. என்னன்னா அவங்க யமஹால என்ன சொல்றாங்கன்னா வீல் வந்து ஸ்பின்னிங் அதிகமா இருக்கும்ல, அந்த சாண்ட் அதிகமா இருக்கு ஒரு ரோட்ஸ்ல, இல்ல வந்து ரோட் சர்ஃபேஸ்ல சாண்ட் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது
அந்த வீல் ஸ்பின்னிங்க குறைக்கிறதுக்கு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மேபி அது நம்ம சொல்லலாம். பட் ஆனா அந்த அளவுக்கு இதுல பவர் நமக்கு கிடையாது. அரௌண்ட் இது ஒரு 20 பிஹெச்பி அபவ் இருந்தா மேபி லைட்டா ஃபீல் ஆகும். பட் இந்த இதுக்கு அந்த அளவுக்கு தெரியல, தேவைப்படாது மோஸ்ட்லி. எனக்கு ஒரு டவுட் இந்த பைக்ல என்னன்னா, இந்த பைக்கோட ஹேண்டிலிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரேஸ் ட்ராக்லயுமே வந்து R15 எப்படி யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி MT எடுத்து போய் விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் சொல்லுங்க. ஸோ இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேண்டில் பார் எவ்வளோக்கு எவ்வளோ வைடாக இருக்கோ அவ்வளோ நம்மளோட இன்புட் வந்து பயங்கரமாக வண்டி காட்டும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா யூஆர் ஹேவிங் அப்ரைட் பொசிஷன். ஸோ நீங்கள் ஒரு கமாண்டிங் பொசிஷனில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கிறப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து என்ன ப்ளஸ் இருக்கும்னா, உங்களால் ஈஸியாக வண்டியை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஷார்ட்டர் வீல் பேஸ்ன்றனால ரொம்ப நிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு கார்னர்ஸில். நீங்கள் வண்டியை ஃபிளிக் பண்ணும்போது சரி, உங்களோட கார்னர் நீங்கள் ஹோல்ட் பண்ணி லைன் பிடிக்கும் போது சரி, மோஸ்ட்லி நிறைய பேர் டூரிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நிறைய பேர் டூரிங் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சொல்கிறது, இட்ஸ் நேக்கட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் உங்களுக்கு ட்ராக்ல போகும்போது உங்களுக்கு கார்டு கண்டிப்பாக வேணும். டியூ டு ஒரு ஏரோடாமிக், நீங்கள் சொன்ன மாதிரி ஏரோடாமிக்ஸ்ன்றதுக்காக பண்ணுறது. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரியலி சின்ன வண்டி. இது காம்பாக்டான ரொம்ப காம்பாக்ட். முக்கால்வாசியான ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அபவ் 5-6. நீங்கள் வந்து ஒரு 5.5ல இருந்து 5.6 ஆர் 7 சம்திங் இருந்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு தான் டெஃபினட்டா பர்ஃபெக்டான ஒரு சீட்டிங் போஸ்டர். ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. நிறைய பேர் வந்து R15 யூசர்ஸே வந்து MT-ய வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, அப்ரைட்டான ஒரு டிராஃபிக்ஸ்ல வந்து நார்மலா யூஸ்வலா ஃபில்டர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். R15 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவான போஸ்டர் தான். ஸோ இது கொஞ்சம் அப்ரைட்டா ரிலாக்ஸான சீட்டிங் போஸ்டர்ன்றனால இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இந்த பைக்கோட நீங்களும் ஒரு ஓவரால் ஒரு கன்க்ளூஷன் சொல்லி. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் போகணும்னா, Yamahaவோட MT மாஸ்டர் ஆஃப் டார்க்னு சொல்ற இந்த ஒரு வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 155cc இன்ஜின். இட்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 18.4 ஹார்ஸ் பவர் கொடுக்கும், 18.4 bhp. ஸோ அண்ட் 14.2 நியூட்டன் ஆஃப் டார்க் வேற கொடுக்குறாங்க. 8,500 RPM. 7,500 RPM இதுல வந்து 7,000 ஸோ 7,000 RPMல உங்களுக்கு VVA ஆக்டிவேட் ஆகும். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இதோட கர்வ் வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் சம்வேர் அரௌண்ட் 140 to 155 அரௌண்ட் அந்த மாதிரி. அவ்வளோ ஹெவியான வராது. இல்ல ஃப்ளூயிட்ஸ்ல ஆட் பண்ணா அரௌண்ட் 147 அந்த மாதிரி. ஓவரால் அந்த பைக்கோட சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஃப்ரம் Yamaha மாஸ்டர் ஆஃப் டார்க் MT. ஸோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜின் வித் பவர்ஸ் ஆஃப் அரௌண்ட் 18.4 ஹார்ஸ் பவர் அட் 9,800 RPMல வருது. அண்ட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 14.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 8,500 RPM. ஸோ அண்ட் VVA வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 7,500 kg விட அது வந்து இப்போ BS6ல இந்த இதில் வந்து R15 வெர்ஷன் 3ல இருக்க மாதிரியே பேக் டு அந்த 7,000 RPMலேயே வந்து VVA கிக்கின் ஆகுது. ஸோ 7,000 RPMலேயே உங்களுக்கு VVA கிக்கின் ஆகுது. அண்ட் ஆல்மோஸ்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 to 147 kilograms வந்து வெட் அண்ட் ரெடி டு ரைடு இருக்குது நமக்கு. அண்ட் சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 810 mm. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஃப்ளஷான சஸ்பென்ஷன் தான். பட் ரியரில் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்குன்றது தான் இதில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் டிஸ்பிளே வந்துடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்லாம்ப் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க, பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர். போத் ஹை பீம் அண்ட் லோ பீம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஃபீச்சர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, டுவல் சேனல் ABS இருக்குங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வரும். அப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு ஒர்க்கிங் ஆன். ஏன்னா MRF நைலோ கிரிப் ஃப்ரண்ட்ல 180/17 கொடுக்குறாங்க. ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 140/70 கொடுக்குறாங்க. இது ரியர் மட்டும் தான் நமக்கு ரேடியல் வரும், ஃப்ரண்ட்ல வராது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2,05,000 வருது. ஃபார் திஸ் ப்ரைஸ் இஸ் இட் ஒர்த் இட்? நீங்கள் கமெண்ட்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்க. நமக்கு நிறைய தேவைப்படும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.